அம்மா அவருடைய ஆன்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சி தான் நடைபெறும். மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, மாண்புமிகு அம்மா அவர்கள் கொள்கைகளை, கோட்பாடுகளை உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் செயல்படும் நம்முடைய அரசு உறுதியாக செயல்படுத்தும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சி தொடரும் தொடரும் தொடரும். ஆகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்டுவது நமது மிகப்பெரிய கடமையாகும். இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பொறுமையோடு பார்த்து நம்முடைய நோக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியை தொடர்ந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, கடந்த ஒரு வார காலமாக அனைத்து நிலைகளிலும் இருக்கு பல ஊர்களில் இருந்து பொதுமக்களும் கழகத்தினுடைய கண்மணிகளும் இங்கு வந்து உங்களுடைய நல்லாதரவை தந்தீர்கள். யாருடைய ஆதரவும் இல்லாமல், மாற்று கட்சி எதிர்கட்சி என்ற யாருடைய ஆதரவு இல்லாமல் முழுக்க முழுக்க மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தொடர்வதற்குத்தான் தமிழகத்துடைய மக்கள் இரண்டாம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அமர்த்தினார்கள். அதற்கு பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா உயிரோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக வந்த தீர்ப்பின் மூலம் உறுதியாக இருக்கிறது. ஆகவே அனைவரும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்றும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.